இன்றைய அமர்வு பெண்ணியத்தை குறித்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த உலக செம்மொழி மாநாட்டை தொடங்கி வைத்தவரும் நமது குடியரசுத் தலைவர் பிரதீபா சிங் பாட்டீல் அவர்கள். இந்த கருத்தரங்கு அமர்வுகளெல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் கவிஞர் கனிமொழி. இன்று நம்முடைய பெண்ணினம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை நாம் இதை கொண்டே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது மட்டும் போதாது, இன்னும் அதிகமாக நம்ம செயல்படுத்தப்பட வேண்டியுள்ள தேவை உள்ளது. ஆனாலும் ஒரு பெருமித உணர்வோடு தான் இந்த பெண்ணிய அரங்கத்தில் நான் இருக்கிறேன். என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நான் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். தற்போது தமிழ்நாடு மகளிரியல் கூட்டமைப்பின் பொருளாளராக தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறேன். இது ஒரு சிறிய வருத்தப்படக்கூடிய செய்தி. இதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமது கோகிலவாணி அம்மையார் அவர்கள். அவர்கள் காரைக்குடி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர்கள். அவர்கள் திடீரென 22ஆம் தேதி இறக்கி எழுதிவிட்டார்கள். அதனால் அவர்களை பற்றிய ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு சொல்லி நம்ம ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. மனித நேயமிக்க பேராசிரியர் முனைவர் சி கோகிலவாணி அவர்கள் சமூகவியல் துறையில் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புக்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பயின்று பின்னர் அதே துறையிலேயே 1979ஆம் ஆண்டு முதல் விரிவுரையாக தனது கற்பித்தல் பணியை துவக்கி அதன் பிறகு 89ஆம் ஆண்டு முதல் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறையில் பேராசிரியராக இணைந்து அதன் பின் 2004 முதல் துறை தலைவராக செவ்வனே பொறுப்பேற்று கடந்த 31 ஆண்டுகளாக தனது ஆசிரியர் பணியை மிகச் செவ்வனே ஆக்கியவர். சமூகவியல் மற்றும் மகளிரியல் புலங்களில் மிக ஆழமாக தெளிவான சிந்தனையாற்றலும் அறிவாற்றலும் கொண்ட அப்பெண்மணி தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து துறை சார்ந்த பொறுப்புகளிலும் எவ்வித களங்கமும் ஏற்படாத வண்ணம் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். அனைத்து தளங்களிலும் உள்ளவர்களிடம் எளிமையாக அணுகக்கூடிய தன்மையுடையவர். மாநில, தேசிய மற்றும் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். புதுதில்லி, ஸ்பெயின் மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் நடைபெற்ற உலக சமூகவியல் சங்க கருத்தரங்களில் மிகச் சிறப்பாக கட்டுரைகளை வாசித்துள்ளார். புலம் சார்ந்த பங்களிப்பின் அடையாளமாக சமூகவியல் மற்றும் மகளிரியல் துறை சார்ந்த 7 புத்தகங்கள் மற்றும் 10 ஆராய்ச்சி அறிக்கை இவரால் வெளியிடப்பட்டுள்ளன. தனது வழிகாட்டுதலின் கீழ் 16 முனைவர் பட்ட மாணவர்களையும் 25க்கும் மேற்பட்ட ஆய்வியல் நிறைஞர்களையும் உருவாக்கியுள்ளார். தேசிய மற்றும் பிராந்திய அளவில் 10 ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு முடித்துள்ளார். தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களில் மகளிரில் மற்றும் சமூகவியல் புலங்களில் பாடத்திட்ட குழுக்களிலும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு பாடநூல் தயாரிப்பு திட்டக்குழு உறுப்பினராகவும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மாநில திட்டக்குழு போன்றவற்றில் உறுப்பினராகவும் இந்திய சமூகவியல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய மகளிர் கூட்டமைப்பு போன்றவற்றில் ஆயுள்கால உறுப்பினராகவும் மத்திய பொது தேர்வாணையம் மற்றும் பல்கலைக்கழக மானியக்குழு போன்றவற்றில் வினாத்தாள் தயாரிப்பு குழுவிலும் உறுப்பினராக தொடர்ந்து கல்வி பணியாற்றியுள்ளார். குன்றக்குடி ஆதீனத்திலிருந்து செவ்வனே கல்வி பணியாற்றியமைக்காக கல்வி மாமணி விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வனம் சமூக பொறுப்பும் பெண்களை மேம்பாட்டிலும் மிகுந்த அக்கறையுடன் திகழ்ந்த இவர் தனது சுய முயற்சியின் காரணமாகவே வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து பல சவால்களை சந்தித்து முன்னேறி சிறந்த கல்வியாளராக, ஆராய்ச்சியாளராக மற்றும் சமூக பணியாளராக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அயராது உழைத்த முனைவர் சி கோகிலவாணி அவர்கள் 22/6/2010 அதிகாலை இயற்கை எழுதினார். அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய இந்த அஞ்சலி செலுத்தியது. ஏனென்றால் அவர் என்னோடு இங்கு வந்து தங்கி 1 வாரம் தங்குவதாக சென்ற வாரம்தான் எனக்கு தொலைபேசி வழி அழைப்பு விடுத்தார். அதை நினைக்கும் போது என்னுடைய மனது கண்ணும் கலங்குகின்றன. அவரை மறக்க முடியாதவர். கொடைக்கானலில் என்னோடு 10 நாட்கள் தங்கி என்னுடைய உடன் பிறந்த சகோதரி போல எனக்கு பல நல்லுரைகளை வழங்கியவர். அன்னாரது மறைவு என்னை பெரிதும் பாதிக்கிறது. அவருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி மற்றவர் 3வரும் என்ன கருத்துக்களை சொல்ல விரும்புகிறார்கள் என்று பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம தொகுத்து பெண்ணியம் கருத்து குறித்து உரையாடலாம். முதலில் பேச வருபவர் முனைவர் ராசரத்தினம். தமிழ் பேராசிரியர், திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர். பலர்தமிழ் ஆய்வு மன்றம் இனத்தின் இணை செயலராக இருந்து பல கருத்தரங்களை நடத்தி 12 தொகுதிகளுக்கு மேல் வெளியிட்டாளர்கள். தெலுங்கு புனை கதைகளில் பெண்ணிய பதிவுகளை பற்றிய நூலை வெளியிட்டாளர்கள். ஏறத்தாழ 45 ஆய்வு கட்டுரைகளை அளித்துள்ளார்கள். இவர் துறை தமிழ் துறையாக இருந்தாலும் பெண்ணியம் தொடர்பான ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு உள்ளதால் அவர் கட்டுரை வழங்க வந்துள்ளார்கள். தலைப்பு சங்க இலக்கியத்தில் தாய்வழி சமூக அடையாள சிதைப்பும் தந்தை வழி சமூக அடையாள திணிப்பும். அவரை கட்டுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். உரையாளிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களே,
பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வலைதளத்திலே எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தையும் நாளையும் பார்த்தவுடனே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்பொழுதெல்லாம் கருத்தரங்குகள் திருமணம் போல் ஆகிவிட்டன. கல்யாண மண்டபத்துக்கு சென்று முன்னால் இருந்தாலும் பின்னால் அமர்ந்து திருமணம் முடிவதற்குள்ளாகவே உணவை முடித்து கொண்டு வெளியேறுகிற ஒரு நிலைதான் என்று கருத்தரங்குகளில் நிகழ்கின்றன. பெரும் திரளாக தொடக்க விழாவிலே மட்டும் கலந்து கொண்டு அமர்வுகளுக்கு ஆள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கடைசி நாளிலே நாம் ஒருவருக்கொருவர் தான் வாசித்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்குமோ என்று ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் பரவாயில்லை, ஓரளவுக்கு அந்த அச்சம் இப்பொழுது நீங்கி இருக்கிறது. அதற்காக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரைக்குள் செல்லுகின்றேன். சங்க இலக்கியத்தில் தாய் வழி சமூக அடையாள சிதைப்பும் தந்தை வழி சமூக அடையாள திணிப்பும், சமய பண்பாட்டு தளங்களில் ஒன்று அழிக்கப்பட்டு மற்றொன்று எழுப்பப்பட்டுள்ளமையை வரலாற்று பதிவுகள் தெளிவுபடுத்துகின்றன. தொல் சமூக அமைப்பான தாய் வழி சமூக சிதைப்பையும் தந்தை வழி சமூக உருவாக்க நிகழ்வையும் மானுடவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. தொல் இலக்கியங்களிலும் தொன்ம கதைகளிலும் இடம்பெற்றுள்ளன. ஒரு சமூக அமைப்பை சிதைத்து அடிமை கொள்ளும்போது அச்சமூகத்தின் தனித்த அடையாளங்களையும் ஆளுமை குணங்களையும் அழித்து அடங்குதலின் அடையாளங்களை திணிப்பது இயல்பு. இச்சிதைப்பின் எச்சங்களையும் திணிப்பின் அடையாளங்களையும் சங்க இலக்கிய பதிவுகள் வழி வெளிக்கொணர்வதாக இக்கட்டுரை அமைகிறது. அடையாள சிதைப்பில் நுண் அரசியல் வினை புரிகிறது. தலைமைத்துவ பண்பு அடையாள சிதைப்பில் மட்டுமே அடிமை பண்புகளின் திணிப்பு சாத்தியப்படுகிறது. தலைமைத்துவ பண்புகளில் குறிப்பிடத்தக்கது வீரம். தாய் வழி சமூகத்து பெண்களின் இயல்பான குணமான வீரத்தை புறப்பாடல் ஒன்று சிறப்பாக பதிவு செய்துள்ளது. நரம்பு எழுந்து உலறிய நிரம்பா மென்தோள் முள்ளறி முருங்கின் முதியோள் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டையன் முலை அறுத்திடுவேன் யான் என சினை கொண்ட வாளோடு படுவினம் பெயரா செருகளம் துழவுவோள் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடைக்கை காணும் ஈன்ற நான்கினும் பெரிது உவந்தனளே. தன் சிறுவன் புறங்கொடுத்தான் என அறியாதார் கூற கேட்டு கொதிப்புற்ற தாய், மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டையன் முலை அறுத்திடுவேன் என வஞ்சினம் கூறி சிறுகடம் சென்ற தாய் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடைக்கை கண்டு வருத்தமோ துயரமோ சிறிதும் கொள்ளாது ஈன்ற பொழுதினும் பெரிது உவந்தனள் என்றால் அத்தாயின் மரப்பண்பு எத்தகையது என்பது புலப்படும். புறமுதுகிடுவதற்கும் முலை அறுத்திடுவதற்கும் இடையே அரிய தாய் வழி சமூக அடையாளத்தை பதிவு செய்துள்ளார் காக்கைப்பாடினியார் நச்சல்லையார். இன்று முலை என்பது ஆற்றலின் அடையாளமாக்கப்பட்டுள்ளது. பாலூட்டுதலில் உயிரூட்டலுக்கு அப்பால் உரமூட்டலும் ஆற்றல் ஊட்டலும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆற்றலை இழந்து உயிரை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்காத மரப்பண்பு இங்கு முதன்மை பெறுகிறது. எனவேதான் மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டையன் முலை அறுத்திடுவேன் யான் என வஞ்சினம் கூறி வாளோடு செருகளம் புகுந்தாள் தாய். இங்கனம் ஆற்றலின் அடையாளமாக திகழ்ந்த முலை இளமுலை, கொம்மை வரிமுலை, வனமுலை என காமத்தின் குறியீடாக இன்பத்தின் அடையாளமாக மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சங்க இலக்கியத்தில் கொடுங்குழை கணவ, திருந்திழை கணவ, வானுதல் கணவ, ஆயிழை கணவ என்பன போன்ற தொடர்களும் சிறுவன் தாய், புதல்வன் தாய் என்பன போன்ற